140 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் பட்டினத்துல சுமித் கான்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு ரீஃபிலையும், ஒரு இங்கையும் வச்சு ஒரு பேனா ஒண்ண உருவாக்குனான். அந்த பேனாவ வெளி உலகத்துக்கு காட்டணும்னு சொல்லி, அங்கேருந்து 3 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு லேப்க்கு எடுத்துட்டு போலான்னு இரவு 9 மணி போல கெளம்புனான் சுமித் கான். அந்த காட்டுல தான் ஒரு சூனியக்காரி தன்னுடைய சக்திய அதிகரிக்கிறதுக்காக ஒரு மந்திரத்த போட்டுட்டு இருந்தா. அந்த வழியா தான் சுமித் கானும் நடந்து வந்துட்டு இருந்தான். எதிர்ல சூனியக்காரி மந்திரம் பண்ணிட்டு இருக்க, நடந்து வந்துட்டு இருந்த சுமித் கான் கால் தடுமாறி கீழே விழ, அவன் கையில இருந்த பேனா சூனியக்காரி வளையத்தில் விழுந்தது. அத பார்த்த சூனியக்காரி ரொம்பவே கோவமாகிட்டா. தன்னுடைய பூஜை கலைஞ்ச கோவத்துல சுமித் கான் உருவாக்கப்பட்ட பேனாவிலேயே சுமித் கான அடைச்சு வச்சுட்டா. ஆக மொத்தத்துல அந்த பேனா ஒரு மந்திர பேனாவாயிடுச்சு. இப்போ அந்த பேனா எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? யாருக்குமே தெரியாது. சொல்டா. மச்சான் உன்கிட்ட ஸ்டோரி ஒன்று சொன்னேனே எழுதுனியா? மறந்துட்டேன்டா. உன்கிட்ட ஒரு வேலை சொன்னா செய்யவே மாட்டேடா. டேய் இல்லைடா. சரி நான் உனக்கு இப்போ உடனே எழுதி அனுப்புகிறேன். சாரிடா, உடனே எழுதி அனுப்புகிறேன். நீ எப்போ தான் எழுதுறேன்னு நானும் பார்க்குறேன். நான் உடனே எழுதி அனுப்புகிறேன், வை. இதையே சொல்கிறா நீ. ஓகே. பேனா வாங்க மறந்துட்டேனே. கடைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும் போல. ஐயோ, மண்டை சுத்துது. எழுதுதே. அம்மா, வெயில் வேற அடிக்குதே. அவங்க 2 பேரும் நடந்து செல்கிறாங்க. அப்போ வந்த ஒருத்தன் அவன் சட்டையை என்னடா அது எழுத மாட்டேங்குதே. கடையிலே வாங்கிட்டு வந்துருக்கலாம் போல. டேய் டேய், யார் அது? அங்க என்னடா பாக்குற? கீழே பாடுறா. தூக்கி போட்டு போறியா? நீ பேசுவியா? உன்ன மாதிரி அநியாயம் பண்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொருட்கள் பேசதான் செய்யும். அநியாயமா? நான் என்ன அநியாயம் பண்ணேன்?
ஆமாம், என்னை தூக்கி போட்டு போனேன்ல, அதான் அநியாயம். நீயே ஒரு சாதாரண பேனா எழுதலை, அதான் தூக்கி போட்டேன். சாதாரண பேனாவா? முதல்ல நீ எழுத சொல்ல நான் தேவைப்பட்டேன். நீ நல்லா வேலைக்கு போக சொல்ல நான் தேவைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் உனக்கு எழுதலைன்ட்டு சாதாரண பேனா ஆயிட்டேனா? ஆமாம், யூஸ் இல்லாத பொருளை வச்சு நான் என்ன பண்ணுறது, அதான் தூக்கி போட்டேன். உன்னமா ஆளுங்க தான்டா என்னமா பொருட்களை அலட்சியமாக பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற? உன்னை தூக்கி போட்டது தப்பு தான், சாரி போதுமா? சாரி சொன்னால் மட்டும் போதுமானதா? இப்போ என்ன பண்ணணுன்ற? நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், அதை சொல்லு. மந்திரமா? என்ன மந்திரம் சொல்லு. பேனாவே வெளியே வா, பேனாவே வெளியே வா. பேனாவே வெளியே வா, பேனாவே வெளியே வா. ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, அதுக்குள்ளே இருக்கும்போது தான் அதோட அருமை தெரியும். இந்த மாதிரி தான் நம் பொருட்களை மட்டுமல்ல சில மனிதர்களையும் அலட்சியமா நடத்துகிறோம். இனிமேலாவது யாரையும் அலட்சியப்படுத்த வேணாம். டேய்,